ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு எப்படி வைக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, சின்ன வெங்காயம், முறுக்கு வத்தல், அப்புறமா பூண்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லாவே வதக்கணும். வதக்கினா மட்டும்தான் அதோட டேஸ்ட் இன்னுமே நமக்கு அதிகமாக கிடைக்கும். முறுக்கு வத்தலும் வறுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயமும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி மசாலாவாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாத்திரம் காய வச்சு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியுது. நல்லா பொரிஞ்சு வந்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன வெங்காயத்தை நம்ம தட்டணும். சின்ன வெங்காயத்தை போட்டதுமே நல்லாவே சின்ன வெங்காயத்தை நம்ம வதக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கினா மட்டும்தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டாச்சு. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்குனா அதோட டேஸ்ட்டு இன்னுமே நமக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம பூண்டு உரிச்சு வச்சுருக்க பூண்டு இது பண்ணிக்கலாம். ரெண்டையுமே சேர்த்து நல்லாவே வதக்கலாம். நல்லா வதக்கட்டும். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அப்புறமா மணத்தக்காளி வத்தலும் நம்ம போட்டுக்கலாம். அதையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லாவே நம்ம வதக்கணும் அப்படின்னா டேஸ்ட் நல்லா அருமையாகவே நமக்கு வரும். அப்புறம் புளி ஊற போட்டிருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இதுக்கு நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம உள்ளே தட்டுறோம். உள்ளே தட்டிட்டு அடுத்து இதுக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது. சாம்பார் பொடி மட்டும்தான், வேறு எதுவுமே தேவையில்லை. வேறு எந்த பொடியுமே போடவே வேண்டாம். சாம்பார் போட்டாலே போதும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. சாம்பார் பொடி போட்டு புளி கரைச்சி ஊற்றியாச்சு. நம்ம புளி ஊற போட்டோம்னா கரைச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவையான அளவு நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு போடுறோம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுமே நல்லா கொதிக்க வரட்டும். அப்புறம் ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி போட்டுக்கலாம், வெல்லம் இருந்தால் வெல்லம் போட்டுக்கலாம். குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கொதிக்குது. எங்கள் அம்மாச்சி எனக்கு சொல்லி தந்த பக்குவத்தில் நான் வச்சுருக்கேன். மதியத்துக்கும் இதான், நைட்டுக்கும் இதுதான். அதனால் கொஞ்சம் நிறையவே வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா இன்னுமே நீங்கள் வற்ற விடலாம். குழம்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வேறு எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வத்தத்தூளோ மல்லித்தூளோ எதுவுமே தேவையில்லை. அப்புறம் நல்லா இலையை விரித்து தண்ணி தொளித்து சுட சுட சோறு வச்சு அது மேலே அப்படி குழம்பை ஊற்றி சேவ் பண்ணிங்க அப்படின்னா அப்படி அட்டகாசமாக இருக்கும். கூட ஒரு அப்பளம் இல்லை 2 அப்பளம் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சோறு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு